ஹலோ ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு கிரைண்டர் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெட் கிரைண்டர் வந்து நாங்கள் சூஸ் பண்ண கம்பெனி வந்து ப்ரெஸ்டீஜு. ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து வாங்கியிருந்தோம். 3 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே அதோட மோட்டார் வந்து தகராறு பண்ணினதுனால திரும்ப தள்ளி விட்டு தான் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வேறு ஒரு கிரைண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு தான் எங்களுக்கு வந்து இது கிடச்சிது. ப்ரெஸ்டீஜில் சூஸ் பண்ணனால கம்பெனியில் ஷோரூமில் போயிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PWG 07 அதோட மாடல் தான். ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அவங்க எங்ககிட்ட சொன்னது 7500 அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைன் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா 4900லேருந்து 5100 வரைக்கும் இதோட ஆன்லைன் ப்ரைஸ் இருந்துச்சு. ஷோரூமில் போயிட்டு டைரெக்டாக விசிட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால அவங்க கொடுத்த அமௌண்ட்டு வந்து 7500லேருந்து நாங்கள் 4500 வந்து பே பண்ணோம். ஆல்மோஸ்ட் 3000 வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரிக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணினதில் வந்து எல்லாமேலாம் கொடுக்கல. ஜஸ்ட் அந்த நம்மளுடைய அந்த மோட்டார் வச்சுருக்கிற பார்ட்டு மட்டும்தான். ஈவன் அந்த ட்ரம்மு நம்ம மாவு போடுவோம்ல அதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே கொடுக்கல. அதுலேயுமே வந்து சப்பாத்தி மேக்கரு, அப்புறம் இந்த கோகனட் பீலரு எல்லாமே வந்து இருந்துச்சு. இதுலேயுமே வந்து அது இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ வாங்கின கையோடு வந்து நல்லா 2-3 டைம்ஸ் வந்து அந்த கல் வந்து வெறும் இதாக தேய்க்க என்ன ஆகும்னா அந்த சிமெண்ட்டு ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. ஸோ நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசி, உளுந்து எல்லாமே போட்டு பார்த்தோம். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்லேயே வந்து உளுந்தை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அரிசிக்கு வந்து லைட்டாக மோட்டர் சூடான மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அரிசி போட்டோம். அதுவும் 10 மினிட்ஸ்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஃபர் ப்ரைஸ் போக ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போக வந்து வாங்கினது வந்து 4500 தான் வாங்கியிருந்தோம். இப்போ வரைக்கும் கண்டிஷன் நல்லா இருக்குது. சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கலாம். அதுலேயுமே வந்து அந்த கோகனட்டை கிரேட் பண்ணுவோம்ல அது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்லைன் ரேட்டுக்கும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஷோரூமில் போய் வாங்கினோன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நான். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன்லைனில் வாங்குறதே வந்து பெட்டராக தான் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு பாக்கெட்டு 200 கிராமுக்கு வாங்கியிருந்தோம். இது வந்து குழம்புக்கு வரும்னு பார்த்தா ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து உள்ளக்க நானே எடுத்து நிறையா சாப்பிட்ருப்பேன். நான் பண்ணதுக்கப்புறம் கிட்ஸுங்க வந்து அவங்களுக்கு 2 வாய் 3 வாங்கிட்டு போயிட்டு குழம்புல என்னமோ கொஞ்சம் தான் மிஞ்சிச்சு. ஸோ அதை ஆல்ரெடி நல்லா கட் பண்ணி கொஞ்சம் அந்த சிக்கன் மசாலா, கபாப் மசாலா போட்டு கொஞ்சம் கர்ட் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அது கண்ணில் பார்க்க மைண்ட் எல்லாமே மவுத் வாட்டரிங்காக தான் இருந்தது. சரி அது போகட்டும் அப்படின்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சைடை ஓரமாக வச்சுட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு பட்டை, ஜீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு, இஞ்சி இல்லை அதனால் இஞ்சியை மட்டும் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணியாச்சு. முந்திரி பாக்கெட்டு அதுவும் இருந்தது. இந்த கிட்ஸுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் போடுறதுக்குள்ளேயே வந்து 2 வாய் 3 வாயின்னு போயிட்டு அதுவும் காலி ஆயிடுச்சு. ஸோ மீதி இருந்த கொஞ்சம் மிச்சம் மீதியை வச்சு தான் குழம்பு பண்ண மாதிரி இன்றைக்கி கதை நடந்துச்சு. எல்லாம் கிரேட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி அந்த பன்னீரை தூக்கி போட வேண்டியதான். போட்டு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு குழம்பு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா இதுதான் பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறமா ஒன்றும் இல்லையேன்ட்டு கொஞ்சமாக கேர்டு இருந்தது. கேர்டையும் உள்ளக்க ஊற்றி விட்டுட்டேன். சைட் கேப்பில் இந்த ஆதக்குட்டி பயங்கரமாக வீட்டை க்ளீன் பண்ணுறான். பையங்கன்னா இப்படியெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க, பொண்ணுங்க தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவனோட மோட்டிவே வேறு. அதுக்கு ஒரு டீல் என்கிட்ட பேசியிருந்தான். அவன் தான் கட் பண்ணி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டான். ஆதக்குட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அதை க்ளீன் பண்ணேன்னா ஃபோன் தருவேன், ஸ்க்ரீன் டைம் அலோடு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒர்க்கை அவர் பண்ணார். இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டார், டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிருப்பார். அப்புறம் நைட்டுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அது இருந்துச்சு. அதை அரைச்சி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி பன்னீர் சாப்பிட்டதே வந்து ரொம்ப ஃபில்லிங் ஆயிடுச்சு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிம்பிளாக இதை மட்டும் அப்படியே மசிச்சு போட்டு கிட்ஸுக்கு ஊட்டி விட்டோம்.
ஹோம்ஒர்க் டைமில் எழுத சொன்னால் எழுத மாட்டாங்க. இன்றைக்கி என்னடான்னா சாட்டர்டேன்னதும் அவனுடைய பேபி நர்சரி ஸ்கூலு பாருங்கள், B/Nன்னு போட்டிருக்கா. பேபி நர்சரி ஸ்கூல் ஃபைல்ஸ் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு அசைன்மெண்ட் பண்ணாமல் இருந்துச்சு. அந்த அசைன்மெண்ட்டை தூக்கி வச்சுட்டு ரீகால் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன, இதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்னன்ட்டு அவனாகவே திங்க் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டான். ஹோம்ஒர்க் இப்படி எழுத சொன்னால் கூட தூக்கம் வருதுமா, நீ எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவான். இன்றைக்கி என்னமோ வந்து தம்பி எடுத்ததை பார்த்துட்டு அப்புறம் அண்ணனுக்கும் எடுத்து படிக்கணும்னு ஐடியா வந்து அவனும் ஒரு சைடு பழைய ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.